உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறவாது கண்மணி. ஆனா உன்னை நேர்ல பார்க்கறத விட போட்டோல பார்க்கும்போதுதான் சிரிச்ச முகமா இருக்க. இதுதான் எதிர்பார்த்த. அமருங்கள் இளவரசியே. மாது இருக்கும்போது அருகில் மது அசோக். Ashok. 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 Sonia, Nana, என்னாச்சு? என்ன? ஏய் சோனியா, நான் தான். இட்ஸ் ஓகே. பயப்படாத. பயப்படாத. இட்ஸ் ஓகே. அழாத. அதையே நினைச்சிட்டு இருக்காத. அது வெறும் கனவு தானே. ரிலாக்ஸ். இட் வாஸ் a carry away. காஃபி சாப்பிடுறியா? அசோக், ஏன் இந்த போட்டோஸ் இப்படி இருக்கு? அது கேமராவோட ஃபால்ட். இந்தா. இல்ல அசோக், இந்த போட்டோல ஒரு பொண்ணோட முகம் தெரியுது. இங்க பாரு. சூப்பர் ஃபிகரா இருக்கு. ப்ளீஸ் அசோக், பி சீரியஸ். இங்க பாரு நடுவுல. என்ன? அந்த ஃபிகர் நல்லா இல்லங்கறியா? அசோக், என் கனவுல கூட. கம் ஆன் சோனியா. உன்னோட கனவுக்கும் இந்த போட்டோக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அசோக், பைத்தியம். அசோக், ப்ளீஸ் லிசன் டு மீ அசோக். அசோக், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம இடிச்சோல அவளுக்கு கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கும். தேவையில்லாததெல்லாம் போட்டு குழப்பிக்காத சோனியா. அசோக் ப்ளீஸ்.
இஸ் ராங். சரி, அப்போ ஒன்று பண்ணு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் போதையில் அன்னைக்கு அந்த பொண்ணை காரை ஏற்றி கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடு. ஓகே? ஐம் சாரி. நீ என்ன சொல்றிய அந்த மாதிரி நான் செய்யறேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா வண்டியை நான் தான் ஓட்டினேன்னு சொல்லணும். ம்? நீ வராத, எங்கே இரு. என்ன இங்க? சொல்லு சொல்லு. அசோக், ஒன்னதாம்மா கேட்கிறேன். சொல்லுங்க சார். நீங்க யாரு? நான் அசோக், ஃபோட்டோகிராஃபர். அப்ப இவங்க? இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியா? இங்க என்ன தேடுறீங்க சார்? போட்டோ எடுக்க வந்தீங்களா? போங்க, இங்க எடுக்கக்கூடாது, போங்க. போயிடுறேன் சார், போயிடுறோம். அசோக் ஒரு தடவை கேளு. சார், இங்க என்ன சார் பிரச்சனை? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? நீ சம்மந்தப்பட்டிருக்கியா? இல்ல, நாங்க போய் பின்ன சும்மா கேஷுவலா சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டோம், அவ்வளவுதான். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்க பேரும் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க. சார், எப்போ பாடி கிடைக்குதோ நாங்க உங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும். என்ன பேசுறீங்க சார்? நாங்க எதுக்கு? நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? இருந்தாலும் மேடம் கேட்கறாங்கல்ல. இல்ல, ஏதோ யதார்த்தமா கேட்டா. வேற மேடம், சார். மேடம் இல்ல சார், நாங்க இருந்தாலும் அட்ரஸ் கொடுங்க. நீங்க நாங்க கிளம்புறோம். நல்ல வேலை, தப்பிச்சோம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? ம், பொடி. போக வேணான்னு சொன்னா கேக்குறியா? இல்ல அசோக், அந்த போலீஸ் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாரு. அவன் என்ன பைத்தியமா? நம்ம கிட்ட ஏன் மறைக்கணும்? அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அங்க எந்த பாடியும் இல்ல. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம், அவ உயிரோட கூட இருக்கலாம். இல்ல அசோக், என்னால ஏத்துக்க முடியல. நீ அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தல? நான் தானே கார் டிரைவ் பண்ணேன். இட் வாஸ் ஹாரிபிள். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவளால பொழைச்சிருக்கவே முடியாது. போதும் சோனியா, என்ன இப்ப என்ன பண்ண சொல்ற? சரி, அந்த ஏரியால இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் நான் விசாரிக்கிறேன். அதுக்கப்புறமாவது நிம்மதியா இருப்பியா? அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டாவது சொல்லலாம்ல? ஸ்மைல் ஸ்மைல். இல்ல தண்ணியில தள்ளி விட்டுருவேன். உங்க கேமரால எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சரியா இருக்கு. நீங்க என்னோட பழைய கஸ்டமரா இருக்கிறதால 3 தடவை தரவ செக் பண்ணிட்டேன். ஆனா லிபாய், இந்த போட்டோஸ் நீங்க எப்பவாவது யாரையாவது போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்?
இங்க பாரு, என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் எல்லாம் தெரியும். நான் இப்ப சொல்றத தெளிவா கேட்டுக்க. ஆசைப்பட்டவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விரும்பினவங்க மேல இருக்காங்க. சும்மா இருங்க அலி பாய். ஏன் பயமா இருக்கா? இந்த உயிரை பத்திரமா பாதுகாத்து வைங்க தம்பி. விலமதிக்க முடியாத உயிர் அது. இது உங்களோட முதல் காதலி, Thank you. இது உங்களோட ரெண்டாவது காதலி. ரெண்டையும் ஒப்படைச்சிட்டேன். தேங்க்யூ அலி பாய். போயிட்டு வாங்க.